நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம். தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் கட்டுப்பாடுகளை பின்பற்றணும்னு தெளிவா வழிமுறைகள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அதுல ஒண்ணு வந்து வாக்குச்சாவடிக்குள்ள போன் கொண்டு போகாதீங்க. நீங்க வாக்கு செலுத்துறது உங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை பதிவு செஞ்சு அதை வந்து சமூக ஊடகங்கள்ல பொதுவெளியில பகிர்ந்து கொள்ளாதீங்கன்னு திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி திருப்பத்தூர்ல ஒரு வாக்காளர் என்ன பண்ணிருக்காரு, தாங்கள் வாக்களிச்ச அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணிருக்காரு. அதுக்கான விலை தற்பொழுது கொடுத்திருக்காரு. கைது பண்ணப்பட்டிருக்கிறார் அந்த நபர். அதாவது இன்னைக்கு காலையில் நான் ஓட்டு போடும்போது கூட அங்கே ஒரு காவல் அதிகாரி ஒருத்தவங்க நின்றுட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது செல்ஃபோன் யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு. ஆனால் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியும் இந்த நபர் எப்படி அந்த வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல மொபைல் எடுத்துகிட்டு போனாரு நம்ம செய்தியாளர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராஜேஷ் நம்மோட இணைப்பில் இணைகிறார். ராஜேஷ், இந்த கைது செய்யப்பட்ட நபர் யாரோட பின்னணி என்னென்ன பிரிவுகளை தற்பொழுது அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது? முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம அஞ்சலையும் கேட்டிருக்காங்க, செல்போனை வந்து வெளியிலே வாங்கி வச்சுக்குவாங்களே, எப்படி இவரை கொண்டு போனார் அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கும் பதில் சொல்லிடுங்க. ரைட், ராஜேஷ் கொஞ்சம் லேட்டாக நம்மளோட இணைவாருன்னு நினைக்கிறேன். திருப்பத்தூர்ல வாக்களிச்சதை வீடியோவா பதிவு செஞ்சு அதை இன்ஸ்டாகிராம்லையும் பதிவிட்டிருக்காரு தாவைக்காவை சேர்ந்த ஒரு நபர். அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். வாக்குப்பதிவு செய்யும் இடத்திற்கு செல்போனே கொண்டு போக கூடாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரூல் இல்லைங்களா அஞ்சலி? அதையும் மீறி அதை பதிவு செய்யும் போது அது எப்படி வீடியோ எடுத்தாரு, அங்கிருந்து அதிகாரிகள் கண்ணுல எப்படி அது தெரியாம போச்சு அப்படின்னு நமக்கு புரியல. பெரிய குளிச்சின்ற பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்ற நபர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றது புரியுது. அதாவது இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவை சேர்ந்த ஒரு நபரே இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. செய்தியாளர் நம்மளோட ராஜேஷும் இணைஞ்சிருக்காரு. ராஜேஷ், என்ன நடந்தது அங்க? இது தொடர்பா போலீஸ் அதிகாரி தரப்புல இருந்து ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா? வணக்கம். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக சார்பில் டாக்டர் திருப்பதி என்பவர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்போன் கொண்டு செல்லக்கூடாது, அங்கு வீடியோ பதிவு எடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி திருப்பத்தூரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்தவரை செல்போனில் வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக பெரிய குளிசா பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம்.